ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி போ ஸ்நாக்ஸ். இது எங்கள் வீட்டில் புஸ்காரான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு 1.5 கப்பு மைதா மாவு, அதாவது 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மாவும் உப்பும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆனதும் அதை ஒரு 15 மினிட்ஸுக்கு கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாம் பிசைஞ்சு வச்ச மாவை நல்ல தின் ஷீட்டாக மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கோங்க. மைதா மாவுன்றதால கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும். கொஞ்சம் மேலே மைதா மாவு சேர்த்து நல்ல மெல்லிஸாக ஷீட்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்புக்கு மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிளாக கட் பண்ண மாவோட சென்டரில் உங்கள் 2 ஃபிங்கர்ஸை வச்சு உள்பக்கமாக மாவை அமுக்கி எடுங்க. அதாவது சென்டரில் பிஞ்ச் பண்ணி மாவை உள்பக்கமாக இழுங்க. இப்படி பண்ணுறதுனால போ ஷேப்பு அழகாக வரும். இந்த ரெசிபியை போ ஷேப்பில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க மாவை அகெயின் பிசைஞ்சா மாவு அழுத்தமாயிடும். ஸோ அதை ரேண்டம் ஷேப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் பண்ணி வச்சுருக்க போஸை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. போஸ் ஒன் சைடு நல்லா வெந்ததும் அதை ஃப்ளிப் பண்ணி விடுங்க. 2 சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா போஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரேண்டமாக கட் பண்ணி வச்ச ஷேப்ஸையும் ஆயிலில் ஆட் பண்ணி 2 சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண போஸ் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அது மேலே பவுடர் பண்ண சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. போஸ் சூடாக இல்லைனா சுகர் ப்ராப்பராக கோட் ஆகாது. ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இதில் காரம் போட்டும் சாப்பிடலாம். அவ்வளோதான், ஈஸியான கிரன்ச்சியான போ ஸ்நாக் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.